புரோட்டாவுக்கு ஆம் புரோட்டாவுக்கு பெயர் போன பரமக்குடி எத்தனை புரோட்டா கடைகள் தான் மொத்தம் உள்ளன என்று சொல்ல முடியாது. நூற்றுக்கு கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட புரோட்டா கடைகள் பரமக்குடி நகர் முழுவதும் பரவலாக உள்ளன. ஆனால் எங்கே புரோட்டா சாப்பிட்டாலும் பரமக்குடி புரோட்டா மாதிரி சால்னா டேஸ்டாக வேறு ஊர்களில் இருப்பதில்லை. அது பரமக்குடி புரோட்டாவுக்கே ஒரு பெருமை. அந்த அளவுக்கு புரோட்டா கடைகள் மாலை நேரங்கள் பரமக்குடி நகர் முழுவதுமே திடீரென பொழுது அடைந்து தோன்றி நள்ளிரவு வரை ஜே ஜே என்று ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு நாள் இரவு வேளையிலே பரமக்குடிக்கு வர நேர்ந்த ஒரு நண்பர் மிகவும் வேடிக்கையாக சொன்னார், என்னையா எல்லாரும் ராத்திரியில் எனக்கு கொஞ்சம் கரையிறாமல் இருக்கணும், அநியாயத்துக்கு ராத்திரி பூரா சாப்பிட்றாங்க, எந்த ஊர்லேயும் இல்லை, உங்கள் ஊரில் எப்படி நைட்டு பூரா ராத்திரி 12 மணிக்கெல்லாம் முழிச்சிக்கிட்டு இந்த அளவுக்கு சாப்பிட்றாங்கன்ட்டு சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட இந்த பரமக்குடி புரோட்டா ஃபேமஸான ஊரில் இன்று பன் புரோட்டாவும் வந்துவிட்டது. பரமக்குடியில் பன் புரோட்டா நீதிமன்றத்துக்கு எதிராக அமுதா சுரபி என்ற கடையில் தான் இந்த பன் புரோட்டாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பன் புரோட்டாவும் சிறப்பு பன் புரோட்டா, சாதா பன் புரோட்டா என்று 2 விதமான பன் புரோட்டாக்களும் இந்த நீதிமன்றத்திற்கு வேறு அமைந்திருக்கிற இந்த அமுத சுரபி என்ற உணவகத்தில் கிடைக்கின்றது. சிறப்பு பரமக்குடி என்றால் இந்த அமுத சுரபியிலே பன் புரோட்டா சாப்பிட்டு சுவைக்கு பாருங்கள். நன்றி.